வீட்டோட எலிவேஷன் செம்மையா இருக்கா? இதை விட வீட்டோட பிளானிங் இன்னும் செம்மையா இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடு டைரக்டா வடக்கு பார்த்த மாதிரியான சைட்ல வடக்கு வாசல் வச்சு கட்டப்பட்ட ஒரு 2 BHK வீடு. இந்த இடத்துலயே கிரவுண்ட் ஃப்ளோர்ல இந்த வீட்டில் 16க்கு 20ங்கிற அளவில் ஒரு லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. பெரிய லிவிங் ஏரியா கொடுத்துட்டாங்க. ரூம்ஸ் எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு நினச்சி தான் நான் வீட்டுக்குள்ளே போனேன். ஏன்னா வீட்டுக்குள்ளே போகிறக்கு முன்னாடியே இந்த வீட்டில் 16க்கு 20ங்கிற அளவில் லிவிங் ஏரியா கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா 2 பெரிய மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16ங்கிற அளவில் இருக்குது. வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோ கூட. இது போக தனியாக ஒரு பூஜை ரூம் கொடுத்துருக்குறாங்க. மாடலர் கிச்சன் கம் டைனிங் கொடுத்துருக்குறாங்க. இது போக ஒரு அவுட் டாய்லெட் கம் பாத்ரூம், ஒரு பெரிய இனோவா கார் நிறுத்துற அளவுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ், அது போக 2 வீலர் நிறுத்துற அளவுக்கு ஸ்பேஸோட இந்த வீட்டோட பிளான் அமைஞ்சிருக்குங்க. இந்த வீட்டோட எலிவேஷனை விட இந்த வீட்டோட பிளானிங் வந்து எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய ஸ்ட்ரக்சர்ஸ்லேயே வந்து நிறைய டிசைன் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வாலுக்கும் டிசைன் ஒர்க் இருக்குது. ஸ்க்ராட்ச் ஃபினிஷிங்கில் நிறைய டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அது போக மேலேயும் இந்த காம்பவுண்ட் வாலையும் மெட்டல் ஃபேப்ரிகேஷன் ஒர்க்கில் அழகான CNC கட் டிசைன்ஸும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ வந்து நம்ம வீடியோ எடுக்கும்போது ஒரு நைட் டைமாக இருக்கிறனால ஸ்பாட் லைட்டு அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற லைட்லாம் நம்ம போட்டு எடுக்கும்போது இன்னமும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே வந்து நமக்கு ஒரு கார்டனுக்கான ஸ்பேஸ் இருக்குங்க. ஃப்ரண்ட் சைடில் ஒரு மரமும் நெட்டி இருக்கிறாங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு லாவெண்டரு, கிரேப்ஸு, அது போக கிரேப் கலருங்க, கிரேப்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கேன், கிரேப் கலரு, அது போக பார்த்தீங்கன்னா ஒயிட்டு சாண்டில் கலர் காம்பினேஷனில் ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. இங்கே நம்ம பார்க்குறது வந்து வீட்டோட மெயின் கேட், மெட்டல் கேட், CNC கட் டிசைன். அங்கே நம்ம பார்த்தோம்ல அந்த CNC கட் டிசைனை மேட்ச் பண்ணுற மாதிரியான ஒரு டிசைன் சென்டரில் கொடுத்து டிசைன் வடிவமைச்சிருக்கிறாங்க. அப்படியே நம்ம கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் இங்கே நம்ம பார்க்குறது 11க்கு 19ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பார்க்கிங் ஸ்பேஸுங்க. தாராளமாக ஒரு பெரிய கார் நிறுத்தலாம், அது போக 2 வீலர் நிறுத்தலாம், அந்த அளவுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. ஃப்ளோரிங்க்கு ஒரு காஃபி ப்ரௌன் அண்டு கிரே கலர் காம்பினேஷனில் பேட்டர்ன் உள்ள மாதிரியான டைல்ஸ் லே பண்ணியிருக்கிறாங்க, பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்கிறாங்க. வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸியான ஃபினிஷிங்கில் செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. சீலிங் லெவல் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. பேட்டர்ன் உள்ள மாதிரி இருக்கிறனால பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. சீலிங்கில் நிறைய ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா ஹூக்கும் கொடுத்துருக்காங்க. ஊஞ்சல் கூட இங்கே நம்ம மாட்டிக்கலாம்னு நினைக்கிறேன். 2 ஹூக் கொடுத்துருக்குறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஜனமூலையில், இந்த வீட்டோட ஜனமூலை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்குது. இது வந்து நார்த் ஃபேஸிங் சைட்டு, இது வந்து நார்த் ஈஸ்ட் கார்னரு. அதனால் இந்த இடத்துல வந்து இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கான போர்வெலையும் வாட்டர் சம்பியும் அமைச்சிருக்கிறாங்க. அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளே போயிடலாம். இது வந்து வீட்டோட மெயின் டோர். வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இது வந்து வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டு. வடக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோரும் கொடுத்துருக்குறாங்க. மெயின் டோரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஞ்ச் டோர் டைப்பில் இருக்குங்க. தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி இருக்கிறாங்க. சைடில் வரக்கூடிய அந்த சேஃப்டி கிரிலுக்கும் பார்த்தீங்கன்னா அழகான டிசைனர் கிளாஸ் கொடுத்து ஒரு செமி கிளாஸி ஃபினிஷிங்கில் பாலிஷிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டோருக்கு வந்து 2 கிரானைட் ஸ்டெப்ஸ் வழியாக போகிற மாதிரி பிளான் அமைஞ்சிருக்கு. இதுதான் வீட்டோட ஹைலைட்டு. உள்ளே வந்தோம்னா இப்போ நம்ம பார்க்குற இந்த லிவிங் ஏரியாவோட அளவு 16க்கு 20. இந்த லிவிங் ஏரியாவோட ஒரு ஸ்பெஷல் என்னன்னா, உங்களுக்கு பின்னாடி டிவி யூனிட் இருக்கு. இந்த இடத்துல வந்து யூ ஷேப்ல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சோஃபா போட்டுக்கலாங்க. எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஹாலுக்கு இந்த சைடு ஏதாச்சும் ஒரு பெட்ரூம் இருக்கும், டைனிங் கம் கிச்சன் இருக்கும், அப்படியே ஒரு மாதிரி கசமசான பிளான் இருக்கும். நம்ம சோஃபா எந்த இடத்துல போடுறது, எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்ஃபியூஷனே பண்ண வேண்டியதில்லை. அப்படியே ஒரு யூ ஷேப்பில் பெரிய சோஃபா போட்டுக்கலாம். ஜம்முன்னு இருக்கும். ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா டிவி யூனிட்டு. இந்த லிவிங் ஏரியாவோட வென்டிலேஷனுக்கு 2 இடத்துல பார்த்தீங்கன்னா ஜன்னல்கள் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா மர ஜன்னல்கள் தான். டிவி யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பின்னாடி ஃப்ளூட்டட் டிசைன்ஸ் மாதிரிலாம் கொடுத்து ஒரு டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷனில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. வால் மவுண்டட் டைப்பில் இருக்குங்க. பார்க்குறதுக்கு நிறைய ஸ்பாட் லைட்ஸும் கொடுத்துருக்குறாங்க. இந்த லிவிங் ஏரியாவோட சீலிங்லேயும் நிறைய ஸ்பாட் லைட் கொடுத்துருக்குறாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 ஹூக் இருக்குங்க. இந்த இடத்துல சோஃபா செட்டை போட்டு இந்த இடத்துல ஒரு ஊஞ்சலை மாட்டிட்டு அப்படியே உட்காந்துட்டு கூட நம்ம டிவி பார்த்துக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்களான்னு தெரியல, ஆனால் மாட்டினா நல்லாயிருக்கும். இந்த சைடு வாலுக்கு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா டார்க்கான ஒரு ரெட் கலர் பெயிண்ட்டு, அதில் வந்து எல்லோ ஒயிட் கலர் காம்பினேஷனில் வந்து ஸ்டென்சில் டிசைன் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ளோரிங்க்கு 2x4 சைஸில் ஹை கிளாஸ் ஏன்னா வெட்டிஃபை டைல்ஸ் லிவிங் ஏரியாவில் லே பண்ணியிருக்கிறாங்க. பிளைனாக கொடுக்காம பார்டர் மாதிரி ஒரு பிளாக் கலர் பார்டர் கொடுத்துருக்குறாங்க. அது போக லைட்டான கலர் காம்பினேஷனில், இங்கே மட்டும்தான் டார்க்கான கலரு, மிச்ச இடத்துல எல்லாம் லைட்டான கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் செஞ்சுருக்கிறாங்க. ஸோ லிவிங் ஏரியாவோட இந்த சைடு சவுத் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த லிவிங் பேசேஜ் வழியாக போகிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய பெட்ரூமு, பூஜை ரூமு, டைனிங் கம் கிச்சன்லாம் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி அந்த பேசேஜுக்குள்ளே என்ட்ராகிற இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. நார்மலாக கொடுக்காம இந்த மாதிரி பேனலிங் ஒர்க்லாம் பண்ணும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே கிராண்டாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்குற இந்த பேசேஜில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் நமக்கு பெட்ரூம் இருக்குது. ஸ்ட்ரைட்டாக வந்து வடக்கு பார்த்த மாதிரி பூஜை ரூமுங்க. 4க்கு 4.5ங்கிற அளவில் உள்ளே வந்து ஒரு கிரானைட் ஷெல்ஃபு, கீழே ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன். அப்படியே பூஜை ரூம்லேருந்து வெளியே வரும்போது லெஃப்ட் சைடில் திரும்பினீங்கன்னா இங்கே நம்ம பார்க்குறது டைனிங் கம் கிச்சன். மாடுலர் கிச்சன் கம் டைனிங், அளவு வந்து 8க்கு 16. இந்த டைனிங் கம் கிச்சனில் 3 இடத்துல ஜன்னல்கள் இருக்குது.
நார்மலாகவே வெளிச்சமாக இருக்குது வீடு. அது போக பார்த்தீங்கன்னா ஜன்னல்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம வீடியோ எடுக்கிற டைம் வந்து மணி 5:30, ஆனாலும் கொஞ்சம் வெளிச்சமாகவே இருக்குங்க. இந்த டைனிங் கம் கிச்சனில் அங்கே டைனிங்லேருந்து ஆரம்பித்து கிச்சன் வரைக்குமே வந்து டைல்ஸ் லே பண்ணியிருக்கிறாங்க வாலுக்கு ஈஸியாக மெயின்டெனன்ஸுக்காக. அது போக இந்த டைனிங் ஏரியாவோட கார்னரில் ஹேண்ட் வாஷ் மிஷின் இருக்குது. இது வந்து ஒரு சர்விங் ஸ்பேஸோடு அமைஞ்சிருக்கக்கூடிய கவுண்டர் டாப்புங்க. யூ ஷேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த கவுண்டர் டாப்பை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே கண்டினியூவாக அப்படி போகும். யூ ஷேப்பில் கிரானைட்டில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. சிங்க் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. இதிலே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டேப்பு தாங்க இது. ஆனால் இதில் வந்து இப்படி திரும்பினா குட் வாட்டர் வரும், இப்படி திரும்பினா நமக்கு போர் வாட்டர் வரும். அந்த மாதிரியான ப்ரொவிஷனு. ஸ்டோரேஜுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான மேட் ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து இந்த பேஸ் யூனிட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. கவுண்டர் டாப்க்கு கீழே ஓப்பன் பண்ணி காட்டுமா, கட்லரி யூனிட்டு, மித்ததெல்லாம் ஓப்பன் ஸ்டோரேஜஸ் தான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து சிலிண்டர் வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷனுங்க. சிலிண்டர் நம்ம இதில் வச்சுட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது கார்னர் யூனிட்டு, அதனால் இப்படி ஓப்பன் ஆகுது. மிச்சதெல்லாம் வந்து இப்படி ஓப்பன் ஆகும். இது வந்து டால் யூனிட்டு. கிளாஸ் டோர் மாட்டியிருக்கிறாங்க. உள்ளே வந்து நமக்கு கடப்பாக்கள் யூஸ் பண்ணி வால் ஷெல்ஃப் உள்ள பொருள்லாம் இருக்குங்க. வீடு வந்து க்ளீன் ஆனோன்னே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். மேலே வரக்கூடிய ஆர்சிசி லாஃப்ட் ஃபுல்லாமே லாஃப்ட் போர்டு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே வந்து டார்க் அண்ட் லைட் கலர் காம்பினேஷன், கிரே அண்ட் ஒயிட் கலரில் இருக்குது. ஒரு செமி மேட் ஃபினிஷிங்கில் இருக்குங்க. அடுத்து நான் வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமை காமிச்சிட்றேன். நம்ம பூஜை ரூமில் லெஃப்ட் சைடில் வந்தோம்னா இந்த டைனிங் கம் கிச்சன் இருக்குது. ரைட் சைடு போனோம்னா ஃபஸ்ட்டு பெட்ரூமு. பெட்ரூமோட டோருக்கு பார்த்தீங்கன்னா ரெடிமேட் டோர் மாட்டியிருக்கிறாங்க. நிலம் வந்து சாலில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த ஃபஸ்ட்டு பெட்ரூமோட அளவு வந்து 10x16. இது மாஸ்டர் பெட்ரூம். கிராஸ் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி 2 இடத்துல ஜன்னல்கள் இருக்குது. இங்கே வந்து கிரானைட் கொடுத்த வால் ஷெல்ஃப் இருக்குங்க. சிவில் ஒர்க்லேயே ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அது போக ஸ்டோரேஜுக்கு பெரிய ஆர்சிசி லாஃப்ட் அமைச்சிருக்காங்க. லாஃப்ட் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வீட்டில் நிறைய இடத்துல ஹூக்குக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. நிறையா அம்மாக்கள், அக்காக்கள், தங்கச்சிகளாக கேட்பீங்கள்ல, தொட்டில் ஹூக்கு குழந்தைங்களாம் பிறந்துச்சுன்னா தொட்டில் மாட்டணும், ஹூக் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. இங்கே வந்து 1, 2, 3 இருக்குது ஹூக்கு. 1 கிடையாது, 3 இருக்குது. இந்த சைடு வாலுக்கு ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி க்ரீன் கலர் பெயிண்ட்டு. இந்த வீட்டில் நம்ம இடையே சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையும் ஒன் சைடு வாலுக்கு மட்டும் கான்ட்ராஸ்டான கலரு, மிச்ச இடத்துலையெல்லாம் வந்து இந்த சாண்டில் ஒரு எல்லோ மாதிரி இருக்குது, அந்த மாதிரியான பெயிண்ட்டு. இது வந்து இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூம். டாய்லெட் கம் பாத்ரூமோட டோருக்கு வந்து பிவிசி டோருங்க. இங்கே நம்ம பார்க்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 4x6. வெஸ்டர்ன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. டெயில் ஒர்க் செம்மையாக இருக்குது. ஃப்ளோரிங் கேண்டிஸ்க்கு டெல்ஸ், வாலுக்கு கிளாஸியான செராமிக் டெல்ஸ், சீலிங்கில் வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. உட்டன் வென்டிலேட்டரு, அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்குது. நிறைய இடத்துல வந்து அந்த யூபிவிசி வென்டிலேட்டரில் தான் நம்ம எக்ஸாஸ்ட் ஃபேன் பார்த்துருப்போம். இங்கே வந்து உட்டன் வென்டிலேட்டர்லேயே எக்ஸாஸ்ட் ஃபேன் கொடுத்துருக்குறாங்க. அது போக டாய்லெட் கம் பாத்ரூமுக்கு தேவையான சானிட்டரி வேர், பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக மாட்டியிருக்கிறாங்க. அடுத்து நான் வீட்டோட செகண்ட் பெட்ரூமை காமிச்சிட்றேங்க. நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இது வந்து 3.5 சென்ட் லேண்ட் ஏரியா. இதில் பார்த்தீங்கன்னா 2 மாஸ்டர் பெட்ரூம் கம்ஃபர்டபுளாக பிளான் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இது வடக்கு பார்த்த மாதிரியான சைட்டுங்கிறனால இது வந்து அமைஞ்சிருக்கு. இது வந்து வீட்டோட செகண்ட் பெட்ரூமுங்க. செகண்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இதையும் மாஸ்டர் பெட்ரூமாக தான் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இதோட அளவும் 10x16 தான். இங்கேயும் கிராஸ் வென்டிலேஷனுக்கு 2 இடத்துல ஜன்னல்கள் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் இருக்குங்க. எல் ஷேப்பில் இந்த பெட்ரூம் இருக்குது. இது மட்டும் 10x16. அது போக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது. உங்கள் வீட்டில் ஆல்ரெடி நீங்கள் பீரோலாம் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா நிறைய இடத்துல புதுசாக நம்ம வீடு மாறும்போதோ நம்ம ஆல்ரெடி பீரோ வச்சுருப்போம், அதெல்லாம் எங்கே கொண்டு போய் வைக்கிறது, வார்ட்ரோப்பாகவே அடித்து வச்சுருக்கீங்களே, எங்களுக்கு இடமே இல்லையே அப்படின்னு கேட்குறவங்க இங்கே வந்து நீங்கள் பீரோ வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்டடி டேபிள் செட் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லாட்டி இங்கே வார்ட்ரோப் செட் பண்ணிக்கலாங்க. மேலே வரக்கூடிய ஆர்சிசி லாஃப்ட் போர்டு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயும் பாருங்கள் நிறைய ஹூக் இருக்குது. 3 ஹூக் இருக்குங்க. பெட்ரூமில் கூட 3 ஹூக் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து நான் இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூமை காமிக்கிறேங்க. இது வந்து ஒரு பெரிய டாய்லெட் கம் பாத்ரூம். அளவு வந்து 4x10ங்க. இதையும் வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. சொன்ன மாதிரி ஆன்டிஸ்கிட் டெல்ஸு, வாலுக்கு சீலிங்கில் வர வரைக்கும் செராமிக் டெல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. எல்லா சானிட்டரி வேர், பாத்ரூம் ஃபிட்டிங்ஸையுமே கம்ப்ளீட்டாக மாட்டியிருக்காங்க. பேரிவேர் ஃபிட்டிங்ஸுங்க. இந்த வீட்டில் இப்போ நம்ம பார்த்த இந்த 2 அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் போக வீட்டோட அவுட் சைடில் ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூமும் இருக்குது. அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் டோர் வந்து ரைட் சைடில் இருக்குது. லெஃப்ட் சைடில் வந்து இந்த வீட்டோட டெரஸ் போகிறக்கான ஸ்டார்கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டார்கேஸ்க்கு கீழே ஒரு அவுட்டர் டாய்லெட் கம் பாத்ரூம் இருக்குது. அந்த டாய்லெட் கம் பாத்ரூம் போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் நீங்கள் வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். அங்கேயே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட போர் மோட்டருக்கான சுவிச்சஸும் இருக்குங்க. யூபிஎஸ்க்கான ப்ரொவிஷன் வந்து இந்த இடத்துல இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு வந்து 4x5ங்க.
இந்தியன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்காங்க. உள்ள இருக்கக்கூடிய அந்த 2 அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் வெஸ்டர்ன் ஸ்டைலில் பார்த்தோம். இது வந்து இந்தியன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்ம டெரஸ் போயிடலாம். இந்த மாதிரி அவுட்டரில் ஸ்டார்கேஸ் இருக்கிற மாதிரி வீடு வாங்குறீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் நீங்கள் பணம் வரலாம். மேலே கூட கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் பண்ணலாம். அப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ரெண்டலுக்கு விடலாம். ரெண்டலில் கூட நீங்கள் சம்பாதிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் வந்து இந்த மாதிரி அவுட்டர் ஸ்டார்கேஸ் வச்ச வீடு வாங்கும்போது கிடைக்குங்க. மேலே ஃப்யூச்சரில் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கிறதுக்கு வசதியாக காலமும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருக்காங்க. டெரஸில் வந்து 2 பெரிய வாட்டர் டேங்க் இருக்குங்க. அது போக நமக்கு துணி துவைக்கிறதுக்கான மேடை இருக்குது. சுற்றியும் பார்க்கலாம். புதுசாக டெவலப் ஆகிட்டு இருக்கக்கூடிய ரெசிடென்ஷியல் ஏரியா தான். நீங்கள் அந்த சைடு ஃபுல்லாக நீங்கள் பார்க்க முடியும். நிறைய வீடு இருக்குது. அப்படியே நீங்கள் அந்த சைடு வந்து பெரிய மவுண்டன் இருக்குங்க. நான் ஒரு நாள் வீடியோ எடுக்கும்போது மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அப்போ நான் வந்து தெளிவாக அங்கே காமிச்சிருப்பேன். அங்கே எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில. அப்படியே இதெல்லாம் வந்து வெஸ்டர்ன் கார்ட் மவுண்டனுங்க. இன்றைக்கி நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட் காரமடை சவிதா ஹாஸ்பிட்டல் கிட்டேங்க. இங்கே வந்து கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா எப்போவுமே நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியே பார்த்தீங்கன்னா மாட்ரேட்டாக எப்போவுமே இருக்குங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீட்டை லேண்டு இன்டோக்கோடலாம் சேர்த்து 57 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு வழக்கம் போல் டிஸ்கிரிப்ஷன்லையோ டிஸ்பிளேலையோ நம்ம டீமோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம். கால் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீட்டை பற்றின ஃபர்தரான ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா டிஸ்பிளேல இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு உங்களோட டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம்.